பாஸ். நீங்களும் ஒரு கண்டென்சென்ட்டா தானே வந்திருக்கீங்க. ஆமா. அப்புறம் என்ன கலை சார் மாதிரி நான் உங்கள மாதிரி இங்க வந்து ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்றதுக்கு வரல. நீங்க என்ன கேவலமா பண்றீங்களோ அது மக்கள் முன்னாடி எவ்வளவு கேவலமா போதிட்டாரு தெரியுமா? ஸ்மால் பாஸ்ல ஃபேமிலியா வந்து நாங்க எப்படி வெளிய இருக்கிறோம். ஏன் இப்ப உங்க வீட்ல இருக்கிற குழந்தை குட்டி எல்லாத்தையும் கொண்டாந்து விடுங்களா? ஃபேமிலியா வரதுக்கா வந்தீங்க? ஸ்மால் பாஸ் சொல்ல போனா கூட்டி வந்துருக்கோம். இல்ல இங்கே குழந்தை ரெடி பண்ண போறோம். அது என்ன இஷ்டம்? இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை ரெடி பண்ணிடுவோம். இல்ல அவரே சொல்லிட்டாரு குழந்தை ரெடி பண்ண தான் வந்திருக்கீங்க. இப்போ கேம் விளையாண்டு ஜெயிக்கணும். ஸ்மால் பாஸ் செலவு பண்ணா நாங்க ரெடி. யாரு இங்க வந்து இப்ப நீங்க குழந்தை குடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க இங்க பேசியே ஆகணும். அது அப்புறம் என்ன சொல்றீங்க? யாரு இல்லன்னு தானே சொல்றேன். நானும் சரி பெல் அடிச்ச உடனே ஏன்னா பொம்பளை வரும்னு பார்த்தேன். இனி வந்து நிக்கிறேன். நான் கூட தான் நினைச்சு வந்தேன் எதனா நல்ல ஆம்பளைங்க இருப்பாங்கன்னு பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. நான் வந்து உங்ககிட்ட சண்டை போட வரலங்க. நீங்க வந்து வந்தீங்களா? நீங்க வந்து ஒரு கண்டென்ட்டா வந்திருக்கீங்க. இங்கிலீஷ் தெரியலனா தமிழ்ல பேசுங்க. படிச்சீங்களா இல்லையா? சரி இருங்க. கும்மி அடிக்கிறியம்மா சிஸ்டர் முன்ன உங்க யார் அது எவ்வளவு அடிச்சு வந்திருக்கீங்க? ஸ்மால் பாஸ்ல நீங்களும் ஒரு அத மட்டும் பேசுங்க. நாங்க இப்படி செய்றோம் அப்படி செய்றோம். முன்ன உள்ள நம்ம எல்லாரும் ஒரே டைம்ல பேசுனீங்கன்னா ஆமா. மேடம் நான் சரி போ தூங்கு போ. இறக்கு. ட்ரவுசர் தான் போட்டுக்கலாம். இறக்கு. இறக்கி உள்ள வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும். வெளிய இருந்து பாத்து வந்துட்டு ஓவரா பேசுறீங்க. நீங்க ஒரு நாளா இருந்து வாங்க. சப்பாத்தி சண்டை ஸ்மால் பாஸ் வந்த உடனே வந்து யாரும் ஆம்பளைங்க இல்லன்னு ஒரு அட்டாக் பண்றாங்க ஸ்மால் பாஸ். இன்னைக்கு வேணா நாங்க ஆம்பளைங்களா இல்ல 6 மணிக்கு மேல மூஞ்சி. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க ஆம்பளை இல்ல நீங்க மனுஷங்களாவே இல்லன்னு சொல்ல வரேன். என்ன சொல்ல சொல்லிருக்காங்க நான் சொல்றேன். என்ன சொல்லிருக்காங்க? என்ன சொல்ல சொல்லிருக்காங்க நான் சொல்றேன். செஞ்சு முத்துவோ இல்ல கோட்டை முத்துவோ கொட்டை முத்துவோ கொஞ்ச நேரம் மூடிட்டு உட்காருங்க. என்ன சொல்ல சொல்லிருக்காங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்ல சொன்னா சொல்றீங்களா? ஆமா சொல்லிடுவேன். அப்ப பிரபா வந்து ஐ லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்க. என்னைய பார்த்து ஒரு என்ன பண்ணிட்டேன். அவன் இல்ல பிரபா இது நமக்கு மான பிரச்சனை. அவங்க யார் என்ன சொன்னாலும் சொல்லுவாங்களா? இப்ப நீ பிரபா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ற. சொல்லுமா நீ எதுக்கு இப்ப வந்து நினைக்கிற? நீ பிரபா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண ஸ்மால் பாஸ் இந்த காஸ்டியூம் எல்லாம் நான் ஒத்துப்பேன். ஆனா வெயில கை கருத்த கூடாதுன்னு பாருங்க வீட்டுக்குள்ள போட்டு இந்த பைத்தியத்தெல்லாம் வச்சுன்னா மேரேஜ் பண்ண முடியல. ஆனா நான் வந்து இப்ப சொன்ன வார்த்தையை வந்து ஃபன் அப்புறப்பட்டது நான் உண்மையா கண்டிக்கிறேன். நான் போயிட்டாரு. ஹலோ பேசிட்டு இருக்கும் போது நீங்க பாட்டு போனா என்ன அர்த்தம்? வந்து இல்ல சும்மா விருப்பம் இல்ல வந்தாங்க அவங்க வேற உன்னை யாரும் கேட்கல. ஆனா போய் இருக்கிற பிரச்சனைங்க வேற தலைக்கு மேல இருக்கு. இதுல இந்த பிரச்சனை தலையே எங்க இருக்குன்னு தெரியல. தலைக்கு மேல எடுத்துக்கோ. வந்தாலுமே வந்து குட்டிமா பேசுறது எதுவுமே எங்களுக்கு வந்து நல்லா படல. விளையாண்டு பாக்கணும். அது என்ன கஷ்டம்ன்றது. நீங்க இந்த மாதிரி பேச சொல்லி அனுப்பிச்சு விட்டீங்களா? சொல்லுங்க. மீச கீழே விழுமா? நான் ஒரு ஆம்பளையா இது கேக்குறேன். பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? சிஸ்டர் இது ரொம்ப தப்பு சிஸ்டர். நீங்க வந்தா அன்னைக்கு இப்படி பேசுறது நீங்க பண்றத சொன்ன குத்தம் என்ன பண்ணோம் நாங்க? நீங்க வெளியே இருந்துட்டு பாத்துட்டு வர உங்களுக்கும் போடி அப்படி வெளியே இருந்து பாக்குற உங்களுக்கு தெரியாது நாங்க இங்க உள்ள எவ்வளவு கஷ்டப்படுறோம் கேம்ல. நீங்க இங்க வந்து கொஞ்சம் கொலாவே லவ் பண்ணி எனக்கு தெரியும். மாதிரி தேவையில்லாத ஷோ பாத்துட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு தெரியாதா? நீங்க வந்தது வந்து செஞ்சு முத்துன்னு சொன்னீங்க. அதுல என்ன கொட்டை முத்துன்னு சொல்றீங்க? அதெல்லாம் நீங்க என்ன எக்ஸ்ட்ரா பேர் வேணா உங்களை வைக்க சொன்னது யாரு? நான் என்ன வைக்க சொல்லிருக்காங்க. நான் தான் வந்ததே சொல்லிட்டேன். இங்க எல்லாமே கொட்டை முத்து வச்சிருக்காங்க. ஆமா அதெல்லாம் தப்பு. ஆமான்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன பதில் சொல்லுங்க. எவ்வளவு அழகான பேர் செஞ்சு முத்து. அவரை வந்து கொட்டை முத்துன்னு சொன்னா இது வந்து அவங்க ரைட்னு சொல்றாங்க. அதோட நிறுத்திக்கிட்டே சந்தோஷப்படுங்க. வேற ஏதோ சொல்லாம போயிட்டு இருக்கிற கெட்ட பார்த்து அப்படின்ட்டு. வேணா அவருக்கு உங்க பேச்சுக்கிட்டு ஓடிட்டாரு அவரு. ஓடுங்க. அதுக்கு ஓட வைக்கதானே நான் வந்திருக்கேன்னு சொன்னேனே. அவரை கூப்பிட சொல்லுங்க. ஓட வைக்கதானே வந்திருக்கேன். நீங்க வந்து நீங்க லவ் பண்றதுக்கோ இல்ல லவர்ஸா உள்ள எங்க எது கேக்குறீங்க நீங்க? நான் எல்லார பத்தி பேசுறதுக்கு தான் இங்க வந்து. என்ன லவ் பண்றாங்க? என்ன பண்ணிட்டாங்க? முத்தம் கொடுத்தானா? இழுத்து வச்சு நீங்க எதுவுமே பண்ணல. ஆமா அதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ணல. கண்டாவே பண்ணிடாதீங்கன்னு பண்ண மாட்டோம். அதெல்லாம் பண்ண மாட்டோம். நாங்க கண்டென்ட் மட்டும் தான் பண்றோம். எதை பண்றோமோ அதை வந்திருக்கீங்க. நாங்க கேம் ஒரு நிமிஷம். எதுக்கு வந்திருக்கீங்க? பொசசிவ் ஆகுறதுக்கோ இந்த மாதிரி கட்டி புடிச்சுக்கிறதுக்கு? நீங்க பாத்தீங்களா? பாத்துட்டு தான் பேசுறேன்றாங்க. பாத்தீங்களான்னா எல்லாமே வெளியே நீ என்ன விளையாண்டு கிழிக்கிற நான் பாக்க போறேன். இப்ப உள்ள வரதான் போறேன். எத்தனை பேரை போட்டுடலாம். வாங்க உள்ள வாங்க. உள்ள வந்தா தெரியும் உனக்கு. ஆரம்பத்துல இருந்து இங்க இருக்கோம். சாப்பாடு கூட அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். இவங்க வந்து நல்லா ஷோ நல்லா பாத்துட்டு பக்காவா பிளான் பண்ணிட்டு எப்படி பிளே பண்ணணும் அதான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து உடன்பாடே இல்ல. யாரு உடன்பாடு இல்லையோ எல்லாரும் ஏய் சத்தியமா எப்படி அனுப்பிடுறீங்க? சும்மா யார் வேணா போங்க. சத்தியமா பிடிக்கவே சுத்தமா. ஏதோ வெளியே என்ட்ரி போங்க டீம். யாராவது தூக்கி விட்டுட்டு போங்க டீம். கை அவுத்துறாங்க. ஏதோ அவங்க வெளியே இன்டர்வியூல பேசுற மாதிரி இங்கேயும் அதே ஒரு நடிப்பு அதே ஒரு நக்கலு எல்லாமே அதே மாதிரியே இருக்குது. வெளியில பண்ற மாதிரி அப்பா வந்து நீங்க புதுவரம் பண்ணும்போது
அனுப்பி காட்டு பாக்கலாம். என்ன ஒரே டீமா கட்டிட்டு ஆடிட்டு இருக்கிறீங்க, புரியல. ஹலோ ஸ்மால் பாஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். குட்டிமா சொல்லுங்க. இங்க நடந்தது எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க சொன்னதுதான் நான் பண்ணிருக்கேன், நானா எதுவும் பண்ணல. இத அவங்க கிட்ட சொல்லாதீங்க, அப்படி கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் இந்த வார்த்தைகள்லாம் நிறைய வந்திருக்கு. அந்த வார்த்தைக்கு வந்து நான் உண்மையா கேம் விளையாடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நேரம் மதியம் 3 மணி. ஐயோ என்ன குட்டிமா, சாரு குட்டிமா நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற? நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கலாம் அப்படின்னு தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து மீட் பண்ணி பேசி, இப்போ தான் பேச வந்திருக்கேன். இந்த வீட்டில் எல்லாரும் அப்படித்தான், சரியா? வீட்டில் யாரையும் கண்டுக்காத. நான் பார்த்து உன் கூட துணை நான் நின்று உனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறேன், சரியா? உன்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் உனக்கு முடியல, நீ என்ன சப்போர்ட் பண்ணுற? ஆமாம், உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு யார் சப்போர்ட் பண்ண, எனக்கு வெளியே இருக்கவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், சரியா? சொல்லிட்டியா? 3 ஏந்து போ, ஏந்து போடா. துணையா இருக்கிறாராம், 2 நிமிஷம் ஏந்து தனியாக நிற்க முடியாது உன்னால, நீ எனக்கு துணையாக நிற்கிறியா? காரி மூஞ்சி மேலே துப்பிட போகிறேன், ஏந்து போ. வில்லங்கத்துக்கு மேலே வில்லங்க வந்து உட்காருது. யாரும் இங்கே பேச சொல்லி கூப்பிடல, ஏந்து போ. யாராவது கூப்பிட்டாங்களா உங்களை பேசுறதுக்கு? இந்த சேக்கெல்லாம் சொல்ற வேலை இங்க வச்சுக்கூடாது, ஏந்து போயின்னே இருக்கு, வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. வராதிங்க வராதிங்கன்னா நானும் சொல்லுங்கிறேன். எழுந்து போறியா உதைக்கிட்டா மூஞ்சி மேலே, எழுந்து போ. அட்வைஸ் பண்ண வந்துட்டாரு, மூஞ்சி மோர கட்டியும் பாரு. அதுக்கு ஸ்மால் பாஸ்